பேபியா? நான் தான் அன்னைக்கே உன்னை வரலாம்னு சொன்னல. எதுக்கு வந்த? சிவப்பு சாயந்தோ. ஆமா, உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பம் போக போகுது. இந்த கேள்விக்கே 29 தான், மத்தவங்களுக்கு எல்லாம் 9 10 இருக்கும். ஏய், சிக். சுமதி பார்த்தா உனக்கு கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கு. இப்பதான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, செகண்ட் இயர் படிக்கிறே, நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா, நான் எல்கேஜி படிக்கிறேனா? திமுகவின் மாணவரணி டிவிகே அமைச்சர் விக்னேஷ்க்கு எதிராக போராட்டம் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க நேத்து. சரி, விடிஞ்சதும் என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா, அந்த மாணவரணி எந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஐயோ ஐயோ, அட தற்கொலை நாய்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? சூப்பர்ல, எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க, எல்லாருமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் எந்த ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட் படிச்சிட்டு இருக்காங்க, அப்படியே பாதியிலே கிளாஸ் கட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் கேட்கிறேன், இப்ப இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க அப்படின்னு கேட்டா, போதை ஒழிக்கணுமா? இப்ப கடந்த 5 வருஷமா எந்த போதையும் ஒழிச்சுட்டு இருந்தீங்க, இப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணவே இல்லை. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம விஜய் சொன்ன மாதிரி தான், அதாவது எதிர்கட்சியா இருந்தா வேணும்னே ஏதாவது கலகம் மூட்டிட்டே இருக்கணும். இவங்களுக்கு பேரு டிராமா கலகம் முன்னேற்றம். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துலடா. எங்க அப்பா இவங்களோட அமைச்சர்கள் ஒரு சிலர் சாராய ஃபேக்டரி வச்சு நடத்துறாங்க. சரிங்களா? ஜாஃபர் சாதிக்கின்றவர் யாரு? அவர் கூட கனெக்ஷன்ல இருக்கிறதெல்லாம் யாரு? நீங்க வந்து இந்த போதைப் பொருளுக்கு அகைன்ஸ்டா நீங்க பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா இது அது கிடையாத விஷயம். இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்றதை எல்லாரும் பாருங்க. இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஊழல் முறைகேடு நடந்திருக்கின்ற விஷயத்தை நாங்க கட்டாயம் அதிகம் வெளியே கொண்டு வரும். விரைவில் அதற்கான விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். மக்கள் அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த பல்லாவரத்துல இருந்த அந்த பூங்கால வந்து நிறைய ஊழல் நடந்திருக்கு. அது வந்து இன்னும் சரியா தரமா வந்து இவங்க வந்து பண்ணல. அதற்கான காஸ்ட் வந்து அங்க எஃபிஷியன்டா செலவாகல அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. விரைவில் அதற்கான விஷயமும் உங்கள் முன்னாடி, மக்கள் முன்னாடி சிரித்து வரும் சிங்கம் உண்டு, புன்னகைக்கும் புலிகள் உண்டு. உங்க வீட்டுல ஒரு பெரிய முடியல ஆம்புலன்ஸ் பிக்சர் மூலமா கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எல்லாமே கிட்ட பண்ண பொன்னாடை போர்த்தி விட்டு பொன்னாடை அவிழ்வதுண்டு, பூச்செண்டு ஒளிந்திருக்கும் பூனாகம். டிவிக்கு அமைச்சர் சரத் சார் பண்ணுறது தப்பு அப்படின்னா கட்சி நடவடிக்கை எடுக்கும். இந்த டிராமா முன்னேற்ற கழகத்தோட டிராமாவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நன்றி.